ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல இருந்து இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்இஏ தரப்புல. அதாவது வந்து யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவி ஸ்டார்ட் வந்து எந்த டேட்ல வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் அந்த டைமிங்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து லைவா இன் பர்சன் போயிட்டு நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேபி வந்து டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்கு வந்து எந்த டேட்ல வந்து வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் போகும்போது என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம வந்து சிவி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிற பற்றி லைவ் அப்டேட் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அவங்க அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்ல ஒரு ரீசெண்டா ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பேஸ் 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் 1னா இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களை வந்து தனியா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்களுடைய சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான் டவுன்லோட் ஆகும். இதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 எம்எம்ஆர் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி ஷெட்யூல் 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி குள்ள இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தா ஆடிட்டோரியம்ல தான் உங்களுக்கு வந்து இந்த சிவி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அப்டேட் படி என்ன அப்படின்னா the schedule of certificate verification for sports category is given below. All the students who have applied for sports quota are intimated to attend the certificate verification in person. அதாவது in person அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரடியா லைவா வந்து போகணும். ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்க நேரடியா போயிட்டு ஆஃப்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. as per the given schedule date and time along with all their original sports certificates, 2 set of xerox copies along with the relevant forms and printed applications at விவேகானந்தா ஆடிட்டோரியம் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் சென்னை 6,25,000. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் வரீங்களோ அவங்க மட்டும் நீங்க நேரடியா போயிட்டு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4290 பேர் வந்து இது வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு மட்டும் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு இதன் மூலியமா அவங்க வந்து சொல்ல வராங்க. இதுல உங்களுடைய நேம் வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்இஏ மை அப்ளிகேஷனை நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நேம் வைஸும் செக் பண்ணலாம். ஏன்னா ஒரே நேம்ல நிறைய பேர் இருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்ல இருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் நம்ம வச்சு செக் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்இஏ அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி மொபைல்லேயே நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி மேல வந்து உங்களுக்கு வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா உங்களால வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்தாச்சு. அப்ளிகேஷன் நம்பர் இந்த டேட்ல வந்து உங்களுடைய பேர் இருக்கும். எந்த டேட்ல வர சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 12/6/2025 காலையில 11:15 இருந்து 1 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி விவேகானந்தா ஆடிட்டோரியம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஜராகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். அவங்க சொன்ன டேட்ல மட்டும்தான் நீங்க போகணும். கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ போனீங்கன்னா உங்களை வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடைய நீங்க வந்து அந்த அன்எக்சட் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ப்ளீஸ் டவுன்லோட் ஃபாலோவிங் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்னு. இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. 2024 to 25 12th, 2023 to 24 11th, 2023 to 22 10th. அதே மாதிரி இந்த இடத்துல 2021 to 2022 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 10th சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் எந்த லெவல்ல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து இப்போ ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ கிரேடு எல்லாமே நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து கோல்டா இல்ல சில்வரா உங்களோட மார்க் எலிஜிபிலிட்டி மார்க் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கைட்லைன்ஸ் போயிட்டு படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல ஸ்டூடெண்டோடைய சிக்னேச்சரும் பேரண்டோட சிக்னேச்சரும் போட்டு இந்த இடத்துல டேட்டை மென்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போகும்போது இதை நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல நீங்க வந்து ஸ்டேட் லெவல்லையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ நீங்க வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதோடைய சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இதன் மூலியமா வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி வந்து எல்லாமே நீங்க எடுத்துட்டு போறது வந்து 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி. அதே மாதிரி நீங்க டிஎன்இஎல் வந்து அப்ளை பண்ணீங்க இல்லையா மை அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வித் உங்களுடைய பேரண்ட் கூட நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த டேட்ல உங்களை வந்து வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து இப்போதைக்கு என்ன டிஎன்இஏ தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.